மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? மேஷம் அப்படிங்கிறதே நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் மேஷராசி நேயர்கள். அவங்களுக்கு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு வரப்போறாரு. ம். ஸோ அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட உபாதையங்கள், அம்மாக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்த்துக்கணும். அவங்களோட வாகனங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்கும், வீடில் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்கும். ம். இதை தவிர சனி அப்படிங்கிறவர் மீனத்தில், அதாவது மேஷத்துலேருந்து மீன். விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். விரயத்தில் இருக்கிறதுனால ஜென்ம சனி இந்த வருஷம் கிடையாது, ஆமா. 2027 தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சனினால் ஒரு பணம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவோட உடல் நலம் பார்த்துக்கணும். 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ அது பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும். ம், ம். 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னதான் 4ஆம் இடத்து குரு கெடுதல் பண்ணால் கூட ம். திருப்பி மேஷத்துக்கு நல்லதே கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடகம், சிம்மம், திருப்பி மிதுனம்னு மாறுறாரு குரு பகவான். ஆமா. ஸோ சிம்மத்துக்கு வரும்போது அந்த ராசியவே பார்ப்பாங்க ஒரு 3 மாதம். ம். ஸோ அந்த சமயத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது நடக்கும். அதனால் எப்போதுமே மனசு நல்லபடியாக இருந்துட்டாலே ஒரு நல்லது நடக்கும்ங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு இதுவே. ம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகர் நல்ல வழிபாடு, முருகரை பற்றின ஒரு விஷயங்கள், முருகர் கோவிலுக்கு போகிறது. நார்மலாகவே இன்றைக்கி மேஷராசினாலே எல்லாரும் முருகர் கோயிலுக்கு போயிடுறாங்க. ஆமா. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை தவிர விநாயகருக்கு வேண்டிட்டு அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு, குலதெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு, அதோட சேர்ந்து முருகரை வேண்டும் போது எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி மேஷராசினியருக்கு நான் வாழ்த்துறேன்.